ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலை நேர வணக்கம். வாங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, இன்னைக்கு காலையில் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ம் காலையில் பால் தான் காய்ச்ச வேண்டியதாக இருக்குது. உலை ஊற்றி போட்டிருக்கேன். இங்கே எவ்வளோ கொதிக்குதா? உலை போட்டிருக்கேன், இப்போதான் போட்டேன். கொதிக்க கொஞ்சம் நேரம். 4:45 இன்னைக்கு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4:45 ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னுடைய டே. 4:45 எந்திரிச்சு பல்ல விளக்கி காலை கடன்லாம் முடிச்சு விளக்கேற்றி சாமி ஒரு 10 நிமிஷம் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்பம் கொழுந்து நேற்று எடுத்து பறிச்சு வச்சிருந்தேன். அந்த வேப்ப கொழுந்த அரைச்சு கொஞ்சோண்டு நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளை போட்டு குடிச்சேன். குடிச்சிட்டு இப்போ டீ போடுறேன். போட்டுட்டு இன்னைக்கு சுண்டைக்காய் புளிக்குழம்பு. நான் எப்போ வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கல, எனக்கு பிடிக்கல அது. அதனால இந்த நான் எப்பயும் வைக்கிற மாதிரி சுண்டை குழம்பு, வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பொரியல் நேற்று நறுக்கி வச்சாச்சு. வாழைத்தண்டு பொரியல், அப்பளம் வேணால் பொரிச்சிக்கலாம், வேணா முட்டை. இதெல்லாம் தக்காளி வெங்காயமா? அது இல்லைதான் குழம்புக்கும் இட்லி தோசைக்கு. தோசை சுடணும்ல, தோசைக்கு தக்காளி சட்னிக்கு. தேங்காய் திருவினா தேங்காய் அரைச்சிக்கலாம், பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்கு. ஆமாம், சப்பாத்தி எல்லாம் சரியாக வராது, எங்கேயும் போகிறன்னுக்கலாம். சாட்டர்டே சண்டே தான் சரியா? ஆமாம். அப்புறமே வெயில் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. ஆமாம், போய்க்க போகுது. இன்னும் முடிய மாட்டேங்குதா? அதுவும் ஏஜ் ஆனவங்க தான் ரொம்ப சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசு பிள்ளைகளுக்கு அவ்வளோ தூரம் வேர்க்கலைன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. பால் குடம் எடுக்கையில் பார்க்கணும், எல்லாருக்கும் ஊற்றுச்சு. ஆமாம், சின்ன வயசாகுது பெரிய வயசாகுது. ஆமாம். இதில் மற்ற கோயிலுக்கெல்லாம் பால் குடம் எடுக்கிற ஒரு வெயிலில் தான் எடுப்பாங்க. நம்ம கோயிலையாவது நகரத்தார் 8, 8:30 எடுத்து 9:30 வந்துடணும். நல்ல வெயில் வர நேரத்தில் வந்துடணும். மற்ற கோயிலுக்கெல்லாம் எடுக்கிற பால் குடம்லாம் லேட் ஆகும். 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. நல்ல வெயிலில் தான் பால் குடம் வரணும். அது ஏன் மம்மி அவங்க கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இருக்குல்ல? அவங்க சேர்றதுக்கே லேட் ஆயிடும். நம்மள கண்டிஷனா 8:30 வந்தால் தான் எடுக்கிறது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஆளுகள்லாம் சேர்ந்து வரவே லேட் ஆயிடும், எல்லா ஆளுங்க. அதனால ஆனால் பால்கனை எடுக்கிறது சேர்ந்து தானே வருவாங்க. சேர்ந்து தான் வருவாங்க. அது சேர்றதுக்கு தான் லேட் ஆயிடுது. எல்லாரும் சேர்றதுக்கு கூடுறதுக்கு அப்படி லேட் ஆகிறதுனால ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகக்கூடாதுங்கிறதுனால லேட் பண்ணிடுற. நம்மள வந்து வர்றவங்க வாங்க, வராட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துடுறாரு. டோக்கன் சிஸ்டம். ஆமாம், இது நல்ல வழி. ஆமாம், சிஸ்டம். டோக்கனுக்குள்ளதெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். அவங்கெல்லாம் எல்லாமே அவங்க கொண்டு போகணும். பால் அவ்வளோ மாலை மட்டும் வாங்கிட்டு போகணும். அதெல்லாம் ஒரு அதிசயமான நேர்த்தி கிடந்தேன். பழனிக்கு நடக்கிறது அப்படித்தான். நான் 2 வருஷம் பழனிக்கு நடந்திருக்கேன். 2 வருஷம் நடந்திருக்கேன். இன்னும் 1 வருஷம் 3வது வருஷம் நடக்க முடியல. நடக்கிறத விட்டுட்டாச்சு. எத்தனை நாள் மம்மி ஆகும் நடக்க? பழனிக்கு நடக்கும் 5-6 நாள் ஆயிரும். எப்படியும் 5 நாளைக்கு குறையாம இருக்கும். தைப்பூசத்துக்கு 1 வாரம் முன்னாடி இங்க இருந்து நடப்போம். கரெக்டா தைப்பூச தண்ணிக்கு தான் போய் சேருவோம். வைத்தீஸ்வரர் கோயில் நடக்கிறாங்க. இந்த சித்திரை முதல் வியாழக்கிழமை நடப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் முதல் வியாழக்கிழமை நடப்பாங்க. அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள அங்கே போய் சேர்ந்துருவாங்க. 1 வாரம் தான் பொறுக்காதும். அது இரவு நடை, இது பகல் நடை. பழனிலாம் அதே திருவிழா. ஆமாம், தைப்பூசம் தான் திருவிழா. தைப்பூசம் தங்க தேர்லாம் இருப்பாங்க பழனியில்.
தங்கத்தேர்லாம் பார்த்துருக்கீங்களா? தங்கத்தேர் இழுத்துருக்கோம், ஆயாவே இழுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி. ஆமா, அதுக்கு பணம் கட்டினா இழுப்பாங்க. அப்ப 1000 ரூபாய் என்னமோதே அப்பெல்லாம். தேர் இழுக்க பணம் கட்டணுமா? தேர், அந்த தேர் இருக்கும் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை நம்ம வெளியில ஊர்வலமா கொண்டாடுறதுக்கு நம்ம ஏதோ பணம் கட்டணும். நமக்கு பணம் கட்டுறதுக்கு அவங்க என்னென்னமோ தருவாங்க. சில்வர் குடம், பிரசாதம், என்னென்னமோ தருவாங்க எல்லாருக்குமே. ஆமா, கட்டுறவங்களுக்கு மட்டும். ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் கட்டணும். சரி வா, சாமிக்கு போய் நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துருமா? இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 4:45 விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றிட்டேன். பிரம்ம முகூர்த்தத்திலே வாங்க, ஆளுக்கு என்னென்ன வேணுமோ வேண்டிக்கலாம். ஆமாம், பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக. எல்லா தேவதைகளும் உள்ளாகிற நேரமா இது. கண்டிப்பாக என்ன நன்மைகள் கேட்டோமோ அது கிடைக்கும். மோஸ்ட்லி விபூதி தானே வச்சுட்டு போவேன் எங்கே போகிறதுனால. குங்குமம் வச்சுட்டு போகிறதுலையே இல்லை, குங்குமம் வச்சுக்கிட்டு தான் போகணும். ஆம்பளை ஒய்ஃப் இருக்கவங்க, ஒய்ஃபோடு இருக்கவங்க. சரி, பாக்கியம் குங்குமம் வச்சாதான் மம்மி அந்த ஒய்ஃபோட இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்க நீண்டதான். குடும்ப ஒத்துமையாக நல்லா இருக்கும். மகாலட்சுமி தாயாரே எல்லாரையும் நல்ல வச்சுங்க. எங்கள் வியூவர்ஸை நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். கடவுளே தெய்வம். காலையில் ஃபஸ்ட்டு வேண்டுறது இதுதான் வேண்டுவேன் நான் தெய்வத்துக்கு. உள்ள அரிசி போட்டுறேன், தண்ணி குதிக்குது பத்தியா? சவுண்டுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டபா டபா டபான்னு குதி, டபா டபான்னு குதிக்குது. பிள்ளைல அரிசி போடுறாங்க கைஸ். இன்னைக்கு எத்தனை வழக்கு மம்மி எடுத்துருக்கீங்க? இன்னைக்கு 1.5 வழக்கு எடுத்திருக்கேன். ஏன் இவ்வளோ எடுத்தீங்க? சாப்பிட்றோம், அதனால தேவைப்பட்டு 1.25 வழக்கு 1.5 வழக்கு எடுத்திருக்கேன். மதியம் சாயந்தரம் இருந்தால் நீ கொஞ்சம் வந்து சாப்பிடுவீல்ல? முதல்ல நீ 20 கிலோ அரிசி வாங்க இல்லை, இப்போ 10 கிலோ வாங்க. ஆமாம், 20 கிலோ வாங்கினா புழு வந்துடுதுன்னு சொன்னேன். ஆமாம், வந்து 20 கிலோ வாங்கினா அப்படியே எடுத்து வந்துட்டு வந்து மூடையா வாங்கினாவா? ஆமாம். ஆனால் முன்னாடி நம்ம கார்த்திகை வீட்டில் இருக்கல, நீங்களும் ஹாஸ்டலில் இருப்பியே, 20 மூடை வாங்கி அப்படியே வேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவே மாட்டோம். நான் வடிக்கிற சோத்தையும் கீழே தான் கொட்டுவேன். என்ன வடிக்கிற சாத்தையும் நான் கீழே தான் கொட்டுவேன். அப்போ எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் அரிசி ஒழுங்கா நம்ம சாப்பிட்றோம், ஒழுங்கா வேகுது. நீங்களும் ஹாஸ்டல்ல எல்லாம் இருந்தீங்க, கார்த்திகை வீட்டில் இருக்கீங்கல்ல, அதனால எனக்கு ஒரு ஆளுக்கு தான் 25 கிலோ மூடையை வாங்கி அது வேஸ்ட்டாக தான் போகும். தினம் வடிச்சு கீழே தான் கொட்டுவேன். அண்ணன் கீழே கொட்டக்கூடாது மகாலட்சுமி. இப்போதான் ஓரளவு இப்போ கம்மியாயிருக்கும். இப்போ சமைக்கிறது சாப்பிட்றோம் ஓரளவு. அது வரைக்கும் நமக்கு இந்த வீடு நல்ல அதிர்ஷ்டமான வீடு தான். இப்போ அரிசி 10 கிலோ தான் வாங்குறோம் மாசம். 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி 10 கிலோ வாங்குறோம். 10 கிலோ வந்து 1.5 மாசம் வரும். 1.5 மாசமா புழு எல்லாம் வராது. அந்த 25 கிலோ வாங்குறதுக்கு பதிலாக 10 கிலோ தான் இப்போ வாங்குறோம். ஆனால் அது சாப்பிட்றோம் ஒழுங்கா, கீழே கொட்டுறது இல்லை, சாப்பிட்டா. அதில் என்ன நிறைய கொட்டுவீங்களா? 5 கிலோ எவ்வளோ கொட்டுவேங்கிற அப்பா, சோறா வடிச்சு கொட்டுவேன். நானும் சாப்பிட மாட்டேன் ஒழுங்கா. சோத்தை வடிச்சு கீழே தான் கொட்டுவேன். அந்த அங்கிட்ட இந்த இது நம்மளோட காம்பவுண்ட் சோத்துக்கு அங்கிட்ட மேலே இருந்து நின்னாவே கொட்டலாம் நம்ம வீட்டுக்கிட்ட. அங்கிட்ட இருந்து தூக்கி கொட்டுன்னு கொட்டுவேன் அப்பா.
எவ்வளோ ரைஸ் கீழே கொட்டியிருக்கேங்கிற. அங்கே இருக்கையில சாப்பிடவே மாட்டேனா. அப்போ கம்மியாக ஒரு நாள் அல்சர் நிறைய இருந்துச்சு, எனக்கு அல்சர் இருந்துச்சு, உடம்புல இது இருந்துச்சு, கர்ப்பப்பையெல்லாம் இருந்துச்சு. அதனால பசிக்காது, எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகாது. இப்போ வந்து கர்ப்பப்பை எடுத்தனால பசிக்குது, டயர்ட் ஆகுது, அதனால சாப்பிட்டாரு. ஒரு நாள் மிஞ்சி போனாலே அடுத்த சாப்பிட்றது நல்லதா அப்படி இருக்கிறது நல்லதா? சாப்பிட்றது நல்லது, ஆனால் வந்து மிஞ்சக்கூடாது. அம்மாவின் ஆயுதம் எடுத்தாச்சு. குக்கர் ரெடி. இப்போ என்ன பண்ண போறீங்க? அந்த இது குழம்புக்கு தாளிச்சு விட போறேன். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கங்க. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி இவர் பொங்குறாரு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பெருஞ்சோம்பு, வெந்தயம் கொஞ்சம் நல்லா இந்த வெயில் காலத்தில் சேர்த்துக்கணும். ஏன் அப்பதான் குழம்பு கசக்குமா? குழம்பு கசக்காது. மீன் குழம்புக்கெல்லாம் இது போடுறாங்க. அது போட்டனாலதான் மீன் குழம்பே கெடுக்குது. எல்லாருமே வெந்தயம் போடுவாங்க. நீ என்ன பூண்டு வெங்காயம் போடணும். அடுத்து அது பொரிஞ்சு விடணும். கருவேப்பிலை கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா கருவேப்பிலையா கிடைக்கும். கருவேப்பிலை இல்லாம இருக்கு. நம்ம வீட்டில் உள்ளதையும் அம்மாவுக்கு பறிக்க விருப்பம் இல்லையா? இல்லை, அது வந்து பறிச்சோம்னா இதான் இருந்தது கஷ்டமா. அது வந்து பறிக்கல. எல்லாத்தையுமே பின்னாடி வேணும் வச்சு கடைசி முன்னாடி நாள் வாழணும். அப்படித்தானே போகுது சமயத்தில் வாங்க. பாத்திரம் வேண்டாம், புதுசு வாங்கிட்டு வந்தோம்னா இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமாம், கருவேப்பிலை செடி நம்ம பறிச்சிட்டோம்னா வளராதுன்னு நினைச்சி பறிக்க மாட்டேங்குது. ஆமாம், 2 இடத்துல இருக்கு செடி. ஆனால் அது பறிக்க பயமா இருக்கு. பறிச்சா வளர்ந்து பயமா இருக்கு. ஆயெல்லாம் கருவேப்பிலை மரமாக இருக்கும். ஆமாம். அது நல்லா காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. முடிச்சுக்கிட்டு போவாங்க. அவங்க காசு கொடுத்து எத்தனை மூட்டை வச்சுட்டு போவாங்க. நல்லா அவ்வளோ இடமா. இங்கெல்லாம் கருவேப்பிலைக்கு தடுமாறுறோம். அங்கெல்லாம் கருவேப்பிலை மரமே இருக்கும். கருவேப்பிலை துவையல் அரைச்சிருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கும் கருவேப்பிலை துவையல். அதை எப்படின்னே மறந்துச்சு. நல்லா இருக்கும். அது வயிற்றுக்கு நல்லது. அதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி. சின்ன வெங்காயம் வைப்பாங்க, கருவேப்பிலை வைப்பாங்க, தேங்காய் வைப்பாங்களான்னு தெரியல. பச்சையாக தான் இருக்கும் சட்னி பார்த்தா. அது சோத்துக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், குழம்பு மாதிரி. கருவேப்பிலை குழம்பு வைப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த காலத்தில். அத்தை சோத்துக்கு ஊற்றி சாப்பிடுவோம் நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு. ஆயா வீட்டில் இருக்கையில் நல்லா இருக்குமா? கசக்காது? நல்லா இருக்கும், கசக்காது, நல்லா இருக்கும். இப்போ சட்னின்னு வந்துட்டோம்னா புதினாவும் அரைக்கலாம், கொத்தமல்லியும் அரைக்கலாம், கருவேப்பிலையும் அரைக்கலாம். ஆமாம், மூணுமே அரைக்கலாம். ஆனால் முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை அவங்க வீட்டில் மரம் இருக்கும். வெஞ்சனை எதுவும் இல்லைன்னா முருங்கைக்கீரை தான் திடீர் அவசரமாக எடுத்து முருங்கைக்கீரை உருவி சாப்பிடுவாங்க. சமைக்கிறதுல இப்போ ரொம்ப பச்சிச்சுன்னா முருங்கைக்கீரை தோட்டத்தில் கொஞ்சம் கிண்ணியில் வச்சு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படிலாம் சாப்பிடுவாங்க. அவங்க முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் வாழை மரம் மாதிரியே பயன் தரும். ஆமாம். என்னென்ன முருங்கைக்கீரையில்? முருங்கைக்காய். ஆமாம், முருங்கைக்காய், கீரை, முருங்கை தண்டு. முருங்கை தண்டு ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறோம். அதில் என்னென்ன சமைக்கலாம்? முருங்கையில் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய்,
முருங்கைப்பூவும் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைப்பூ இருக்குல்ல, அதை ஒன்றும் வேண்டாம். காலையில பிள்ளைய பிறக்காது இந்த மலட்டுத்தன்மை இருக்கவங்க காலையில வெள்ளனா எந்திரிச்சு இந்த முருங்கை பூவை எடுத்து அதை ஜூஸ் ஆட்டம் போட்டு குடிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். முருங்கை பூவில் அவ்வளவு ஒரு தன்மை இருக்கு. ஓ, அதனால அதுவும் முக்கால்வாசி எல்லாம் வெங்காயம் இதெல்லாம் ரசமாட்டம் முருங்கை பாரு, அந்த முருங்கைப்பூ ரசம் வச்சு காலையில குடிக்கணும். அந்த பொண்ணும் பையனும் குடிச்சாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறந்துடும். முருங்கை பூவில் அவ்வளவு சத்து இருக்கான். அது உண்மைதானே மேம்? எல்லாரும் முருங்கைக்கீரைன்னு சொல்றாங்க, அதுல சத்து இருக்குது. ஆனா ஆயா நிறைய முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நோய் வந்துதானே செத்தாங்க. 65 வயசுல இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா 65 வயசு தான் இருந்தாங்க. 65 வயசுல இறந்துட்டாங்க. அது ஒரு ஆனா முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுவாங்க. என்ன விதியோ தானே நடக்கும். என்ன விதியோ இல்லை, யாராலும் முடியும். சுண்டைக்காய் மேமி, சுண்டைக்காயை நம்ம கழுவி நறுக்கிட்டு அதை நறுக்கி போட்டதுல அந்த தண்ணி கீழே ஊத்துறோம்ல, அதுலேயே சுண்டைக்காய் முளைச்சி வந்துடும். ஏன்னா அதுல விதை நிறைய விழுந்து கிடக்கும் நறுக்குனதுல. நம்ம தான் நறுக்கிறோம். நிறைய பேர் இடிச்சு தெம்பிடுவாங்க. அது சுண்டைக்காய் வேற ஆளுகெல்லாம் இடிச்சு தெம்பிடுவாங்க. இடிச்சுன்னா சுண்டைக்காய் அப்படியே தட்டிட்டு அப்படித்தான் குழம்பு வைப்பாங்க எல்லாத்தையுமா? ஆமா, சுண்டைக்காய் இந்த உரலில் போட்டு தட்டிவிட்டு அப்படித்தான் குழம்பு வைப்பாங்க. ஏன்னா ஒண்ணுன்னா அவங்களுக்கு பிடிச்சி நறுக்க கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் அப்படித்தான் பண்ணுவாங்க. மற்ற ஜாதி அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு தானே, நச்சுவிட்டா எப்படி சாப்பிட முடியும்? நச்சுவிட்டு கழுவிட்டு போடுவாங்க. எல்லாம் ஒண்ணுதானே. நம்ம நறுக்கிட்டு போடுறோம், அவங்க நச்சுவிட்டு கழுவிட்டு போடுவோம். நச்சுவிட்டா அந்த சதப்பகுதியும் நஞ்சிடாதா? நஞ்சுதான் போயிடும். அப்புறம் அதை சாப்பிட முடியாதுல்ல. அப்படித்தான் பண்ணுவாங்க பாரு. நிறைய பேர் சுண்டைக்காய் நறுக்க மாட்டாங்க. அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன் அது சின்ன செட்டி விட்டுதான் சுண்டைக்காய் நறுக்கிறது. மெடிக்கிட்டு உட்காந்து நம்ம தான் இந்த நொட்டை பிடிச்ச வேலையெல்லாம் பார்ப்போம். அவங்களாம் உடனே செய்யணும். அவங்க முக்கால்வாசி சுண்டைக்காயே வாங்குறது இல்லை. இல்லை வாங்குவாங்க, உடம்புக்கு நல்லதெல்லாம் வாங்குறாங்க. ஆனால் இப்படித்தான் சமைப்பாங்க. சுண்டைக்காய் ஒரு வேலைக்காரமாவே, முஸ்லீம் நாட்டு வேலைக்காரமாவே சுண்டைக்காய் சமைக்க கொடுத்தோம்னா அது தட்டி இப்படிதான் குழம்பு வைக்கும். ஓ, நீங்க அந்த மாதிரி ஒரு நாள் குழம்பு வச்சு வச்சுக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சதையெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் என்னத்தை அதை சாப்பிடவே தோணும். ஆமா, இன்னைக்கு சுண்டைக்காய் பிஞ்சு சுண்டைக்காயா முத்துனதா? இன்னைக்கு கொஞ்சம் பிஞ்சா தான் இருந்துச்சு. மருதா நறுக்கணும். இது என்ன சட்னி போட போறீங்களா? சட்னி போட்டு வச்சுட்டா தாளிக்கிறது இல்லை. தோசைக்கு சட்னி. ஏன்னா புளிக்குழம்பு கொஞ்சம் தான் வைப்போம், பத்தாது. அதனால இன்னொரு தொட்டுக்கு வச்சுக்கோங்க. அதனால இதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வரமிளகா போட்டு அரைக்கணும். ஒரு வரமிளகா போட்டுக்கணும், உப்பு போடணும், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். எங்கே இது இட்லி பொடி அரைக்கிறீங்க? நீங்கள் அரைச்சிட்டீங்களா? அரைக்கல, இன்னைக்கு தான் அரைக்கணும். இன்னைக்கு தான் புதன்கிழமை, இன்னைக்கு கண்டிப்பாக அரைச்சாலும். ஏன்னா இட்லி பொடி இல்லாமல் சரியாக வராது. இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணியா? ஷெட்யூல் பண்ணியா? இந்த அம்மா எந்திரிச்சு வச்சிருவோம். இதை போட்டுருவா. என்ன பண்ண போறீங்க? சட்னி தாளிச்சுட்டேன். சட்னி ரெடி ஆயிடுச்சா? சட்னி ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போவே தாளிச்சு விட்டா சூடாக இருக்கும். சூடு இருக்காது, ஆனால் சூடு தேவையில்லை சட்னிக்கு. தோசை சூடாக சொல்கிறேன். என்ன கடுகு தாளிச்சுடுறது கடுகு உளுந்து.
பெருங்காயம். உளுந்தம் பருப்புனா கடுகு உளுந்தம் பருப்புனா அது அதுலேயே கிடக்கு உளுந்தம் பருப்பு. உளுந்தம் பருப்பு தனியாக வாங்கல அதை எடுத்து வச்சுப்பீங்களா இல்லை அதுக்குள்ளே? இல்லை அதுலேயே கிடக்கு. நம்ம கடுகு வாங்கியே உளுந்தம் பருப்பு கிடக்கு. அதனால கடுகு உளுந்தம் பருப்பு அப்படியே போட்டுருங்க. ஓ, ஆனால் சொல்லையிலேயும் சேர்ந்து தானே மேமே சொல்லுவாங்க. கடுகு உளுந்தம் பருப்புன்னு சேர்ந்து தான் சொல்லுவாங்க. அது ஏன் அவ்வளோ ரிலேஷனா? ஆமாம், கடுகுக்கு அதுக்கும் ஒரே ரிலேஷன்ஷிப். சொந்தம் பயங்கரம் அவங்க ரெண்டு. ஓ, மஞ்சத்தூள் போட்டு நெல் கலக்கி விட்டாங்க. ஒரு கரண்டி சின்ன ஸ்பூன். என் ஃப்ரிட்ஜை இங்கே மாற்றணும்னு சொன்னீங்க. ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜு மாற்றணும் பார்ப்போம். நான் பிளான் பண்ணலையா? சட்னி ரெடி ஆயிடுச்சா? தக்காளி சட்னி ஈஸி. சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டு வச்சுருக்கேன், வாங்க டீ சாப்பிட்லாம். டீ போட்டாச்சு, வாங்க டீ சாப்பிட்லாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. இது கரண்ட் வேறு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வந்த உடனே அடுத்தது பார்க்கலாம். மம்மி என்ன பண்ணுறீங்க? தேங்காய் திருகிறேன், வாழைத்தண்டுக்கு தேங்காய் திருகிறேன். நான் தேங்காய் மொத்துக்கு திரிய வச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடுவேன். திரிய ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சு நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. பசங்கள்கிட்ட திரிய தர சொல்லி அதை பத்திரமா வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து மறந்துடுவேன், எடுக்காமலே மறந்துடுவேன். அதனால தேங்காய் ஃபுல்லாக கெட்டு தேங்காய் விட்டணும். இப்படி இருந்தால் எடுத்து திரியிடுவேன், இப்படி முழுசாக இருந்தால். அப்போ நீங்களும் டப்பியில் ஸ்டோர் பண்ண முடிஞ்சால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாரும் தேங்காய் திரி டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் போடுறாங்க. அதை ஞாபகமாக எடுத்துக்க வேண்டியதுனே. அது என்னமோ மறந்துடுறேன். அது அடுத்த நாள் யூஸ் பண்ணால் எப்படி? கொஞ்சம் வாடை தான் வரும். என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த வாடை தான் வரும். அப்போ குழம்பே கெட்டு போயிடாதா? குழம்பு தான் கெட்டு போயிட்டேன். அப்போ உங்கள் அக்கா எப்படி பண்ணுவாங்க தெரியல, அவங்கெல்லாம் பண்ணுறாங்க தெரியல. நெட்டில் யூடியூப்பில் அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கள். தெரியல. தேங்காயும் தெரிய வச்சுக்கணும், ஆனால் குழம்பும் கிடக்கூடாது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக திருகுனா அந்த மாதிரி இருக்குது. அதில் ஃப்ரெஷ்ஷாக திருகுனா நல்லாயிருக்கும். இது இப்போ இதுவுமே தேங்காயெல்லாம் வந்து உடச்சி ஒரு 3 நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். 3 நாளைக்குள்ளே எடுத்துடணும். இல்லைனாக்கா எப்படி தான் இருந்தாலும் ஒரு இதாகிடும். அந்த காலத்துலலாம் உப்பு வச்சு தேங்காய் நாங்கள் உப்பு வைப்பாங்க. இது இப்போ மீதி தேங்காய் இருந்துச்சுன்னா அதில் உப்பை தடவி வச்சுருவாங்க. கல்லுப்பை தடவி வச்சுட்டு கொஞ்சம் வேணுங்கையில் கீரி யூஸ் பண்ணுவாங்க. சட்னிக்கெல்லாம் கீரி அரைப்பாங்க. அம்மியில் தான் அரைக்கிறது. கீரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைக்கிறது. உப்புக்கு பதிலாக இதுலேயே உப்பு சார்ந்திருக்கும், அதனால இந்த உப்பே வச்சுக்க வேண்டியதுதான். அந்த காலத்துலலாம் அப்படித்தான் பண்ணாங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேங்காய் கீரி வச்சா கீரி வச்சிடலாம். இப்போ பண்ணுறது இதுதான் நல்ல பழக்கம். ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணேன். இப்போ தான் ஈஸியாக கீழே போட்டுருக்குங்க. நம்ம குழம்பு வச்சாச்சு, இன்னும் ஒன்றே ஒன்று தான் செய்யணுமா? ஆமாம், வாழைத்தண்டு பொரியல் மட்டும்தான் செய்யணும். அதுக்கு எவ்வளோ நேரம் மம்மி ஆகும்? வாழைத்தண்டு பொரியல்லாம் சீக்கிரம் ஆகிடும் குழம்பு வச்சு வச்சோம்னா. குக்கர்லேயே தான் வேக போட போகிறேன் வாழைத்தண்டி. வெளியே வேக போட்டால் வெந்த பாடு இல்லை ஒழுங்க. குக்கர் தான் நமக்கு. பா போ குழம்பு சோறு என்ன வந்துக்கிட்டு இருக்கா? சோறு வெந்துருக்கான்னு தெரியல, பார்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப குழஞ்சி வச்சுனா நல்லா இருக்கும். வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் விட்டு கவுக்க வேண்டியதான். இப்போ ரொட்டீன் ஆயிடுச்சா மேம் இது கவுக்கிறது? ஆமாம், ஒரு நாள் ஸ்லிப் ஆயிடுச்சுல்ல? ஆமாம். அப்படியே டொபக்கடின்னு விழுந்துருச்சு சாதம். அப்புறம் இந்த வாரம் ஒரு நாள் தண்ணியாக இருந்துச்சு, வடித்தது சரியில்லாம. ஆமாம், வடித்தது சரியில்லாமல் இல்லை. நான் ஒரு வேலை பண்ணிட்டேன். நான் என்னடானா, நான் அந்த அங்கனை வச்சு கவுத்தேன். கவுத்து அது கவுத்துருக்கிறதுலே நான் வந்து தண்ணியை திறந்து யூஸ் பண்ணிட்டேன். டேப்பை திறந்து அதுவும் தண்ணி பூரா உள்ளே போயிடுச்சு.
அதான் சாதம் தனித்தனியாக அதையும் சாதம் தனித்தனியாக. குக்கருக்குள்ள பார்க்கலாம். குக்கருக்குள்ளே இது வெந்திருக்கு. குழம்பு மிளகாத்தூள் போட்டு எங்கே புளி கரைச்சி வச்சுருந்தேனே எல்லாமே ஊற்றிட்டேன். புளி கரைச்சி சட்டி வேகணும். எங்கே புளி எல்லாமே ஊற்றிட்டீங்க. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. என்னடா வந்து கிளிப்புளிக்கு வந்த சோதனை. வேற எங்க வச்சுக்கணா இல்லையே. இல்லையே. சரி, மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டாலே மஞ்சத்தூள் போடுவோம். ஜோடியாகவே மஞ்சத்தூள் போடும். ஆமாம். மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா அது அல்சர் விளக்கி விட்டுரும். ஆனால் ஆன்டிபயோட்டிக். ஆமாம், ஆன்டிபயோட்டிக். ஆனால் அது கலப்படமாக நம்ம வாங்குறது. மிளகாத்தூள் பேக்கெட் வாங்கினாவா? மஞ்சத்தூளுமே நம்மளா அரைச்சாதே நல்லது. விரலி மஞ்சள் வாங்கி. ஓ, ஆனால் ரொம்ப ரேர் தானே அரைக்கிறது, அரைக்க மாட்டாங்க. ஆமாம், கலப்படம் தான் நம்ம வாங்குற மஞ்சத்தூள். இது மிளகாத்தூள். கலப்படம் இல்லாத பொருளே பார்க்க முடியாது. ஆமாம், உணவுல எல்லாம் கலப்படம் போடுறாங்க, அநியாயமாக இருக்கு. டீத்தூள்லாம் மரத்தூள். ஆமாம், அப்படி எல்லாத்துலேயும் கலப்படம் போடுறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் அண்ணன் வீடு. ஆமாம், மஞ்சத்தூள் பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி. அது கூட பரவாயில்ல, அரிசி ஒன்றும் கெடுதல் இல்லை. என்ன இருந்தாலும் வயிற்று வலிக்கும்ல. வயிற்று வலிக்கும். பச்சரிசி சாப்பிட்டாலே வயிற்று வலிக்குது. அப்போ அந்த மாவு சாப்பிட்டோம்னா மிளகாத்தூளோட நான் இதுக்கு தாளிச்சு விடுறேன். எதுக்கு குழம்பு? வாழைத்தண்டு. வாழைத்தண்டு. அப்புறம் முட்டை ஆம்லெட் வேணா போடலாம். முட்டையை வேவிச்சு வைக்கவா, அது ஆம்லெட் போடுவா. எது வேணாலும் பண்ணு. கடுகுண்டு பருப்பு, வரமிளகா, வாழைத்தண்டு. வாழைத்தண்டுக்கும் வரமிளகா போடணும். காரத்துக்கு பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போய் எடுக்கணும். ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்கனால ரொம்ப சிரமமா இருக்கு. இது இருந்தால் ஈஸியாக இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டாச்சு. பரவாயில்ல, தட்டில் இருக்க எல்லாத்தையும் காலி விட்டீங்க. நான் கரெக்டாக தானே நறுக்கி வைப்பேன், எனக்கு தெரியாதா என்ன? மிஞ்சாது. மிஞ்சாது. இந்த குழம்பெல்லாம் கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் தான் குழம்பு. நைட்டுக்கு ஏதாவது தொட்டுக்க பண்ணது. சமைக்கிறது பிடிச்சி சமைக்கணும். ஆமாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வீட்டில் இருக்கவங்கள பிடிச்சிருக்கணும். வீட்டில் இருக்கவங்க நமக்காக அவங்களுக்கு இது வேணும் அப்படி இதெல்லாம் சமைச்சாதே சாப்பாடு ருச்சியாக இருக்கும். பாசமாக சமைச்சா. இல்லைன்னா சாப்பாடு நல்லா. இல்லைன்னா வெறுப்பாக சமைச்சா சாப்பாடு டேஸ்ட்டாகவே இருக்காது. அது ஒரு கலை. சாப்பாடு டேஸ்ட்டாகவே இருக்காது. இது இப்போ அப்படியே சுருங்கம்னு. வாழைத்தண்டு. வாழைத்தண்டா மூடி வச்சுட்டோம்னா சுருங்கும். இத்தனை உண்டாயிடும். ஆமாம். அது ஏன் உள்ளே மஞ்சுக்குமா, உள்ளே வலிக்குமா? இல்லை, வெந்த உடனே இதாகிடும். பெருசாக இருக்கிறதெல்லாம் சின்ன. ஆமாம், சின்ன. வாழைத்தண்டு விட்டுக்கிட்டே வரும். வாழைத்தண்டெல்லாம் வேக வேகவா? வேக வேக. ஆமாம், அதனால தண்ணி விட வேண்டாம் நம்ம. அப்புறம் கடைசி அதுவே தண்ணியை உறிஞ்சிக்குமா? கடைசி திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு இருந்தோம்னா தண்ணி விடணும். இப்போ தேங்காய் போட மாட்டேன் பாரு, அது வேக விட்டு தான் போடுவேன். இதில் குழம்பு ஊற்றிக்கலாமா? இதில் கொள்ளுமான்னு தெரியல. சமையல் ஆயிடுச்சு.
எனக்கு இப்போ வைக்கிற தேங்காய் அரைச்சி வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வெறும் புளிக்குழம்பு. தேங்காய் அரைச்சி வைக்கிறாங்க, அது பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நேரம் பண்ணிக்கலாம் சேஞ்சஸ். இது மாதிரி டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொதிச்சோடனே இதில் ஊற்றணுமா? ஆமாம். சாதம் வடித்து விட்டேன். நீ தோசை தான் ஊற்றணும். முட்டை வேணாம், ஆம்லெட் போட்டு காலையில் சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு போ. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, முட்டை, இது தக்காளி சட்னி. மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு. இது அவனுக்கு பிணைஞ்சு கட்டினது குழம்பு. இது வந்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல். முட்டை நானும் சாப்பிட்டேன். மதியம் முட்டை வச்சேன், அதையும் சாப்பிட்டேன். இது தோசைக்கு சட்னி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.